சென்னை வரவேண்டிய பல ரயில்கள் விழுப்புரத்திலேயே பல மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மனிடம் கேட்கலாம். ஜோதி, சென்னைக்கு வரவேண்டிய ரயில்கள் விழுப்புரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான காரணங்கள் என்ன? மும்தாஜ், அதாவது வர்தா புயல் காரணமாக நேற்று இரவிலிருந்து சென்னைக்கு செல்கிற அனைத்து ரயில்களுமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய ரயில்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் திண்டிவனத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய சேதி எக்ஸ்பிரஸ் மற்றும் உளுந்தூர்பேட்டையிலும் நெல்லை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலிருந்து செல்லக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ் பரிக்கலிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி விழுப்புரத்தில் நேற்று இரவு நள்ளிரவில் இருந்து குறிப்பாக மன்னார்குடி எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், செங்கோட்டையிலிருந்து வரக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் ஆகியவை விழுப்புரம் சந்திப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அருகில் இருக்கிற கண்டம்பாக்கம் என்கிற இடத்தில் கன்னியாகுமரியிலிருந்து எழும்பூர் செல்லக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 ரயில்கள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், செங்கல்பட்டிற்கு அடுத்தபடியாக மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பிறகு ரயில்கள் செல்வதற்கு ஏதுவாக இல்லை என்கிற காரணத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மும்தாஜ். ஜோதி, இந்த சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? மீண்டும் ரயில் சேவை எப்போது தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? குறிப்பாக நேற்று இரவிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த ரயில்களில் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாயிருந்தார்கள். அந்த நிலையில உளுந்தூர்பேட்டை மற்றும் விழுப்புரம் அருகே இருக்கிற ரயில் நிலையங்களில் உள்ளவர்களை வேறு பேருந்து வழியாக வேறு இடங்களுக்கு அழைத்து செல்வதற்காக தமிழக அரசாங்கம் பேருந்து ஏற்பாடுகளும் செய்திருந்தது. அதை தாண்டியும் அங்க இருக்கிற பயணிகள் தானாகவே முன்வந்து பேருந்துகளில் செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி செல்ல முடியாதவர்கள் தற்போது வரை ரயில்களை காத்திருக்கிறார்கள். இதற்கான பணிகள் எப்போது துவங்கும் என்று சொன்னால், சென்னையில் பரவலாக மின்சாரம் விநியோகிக்கப்படுகின்ற போதுதான் இந்த ரயில்வே நிலையங்களில் உள்ள லைன்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும். அப்படி வழங்கப்பட்ட பிறகுதான் இங்கிருந்து ரயில்கள் புறப்படும் என்கிற தகவல் சொல்லியிருக்கிறார்கள். மாலைதான் இது பற்றிய முழு விவரமும் தெரிய வரும் என்று ரயில்வே துறையில் தெரிவிச்சிருக்காங்க. ஜோதி, அங்க இந்த ரயில் சேவை முடக்கப்பட்டிருக்க காரணத்தினால பேருந்து சேவைகள் எந்த அளவுக்கு துரிதமாக மக்களுக்கு சென்றடைகிறது? அதாவது நேற்று இரவு வரை பேருந்து சேவை முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு கார்த்திகை தீபத்துக்கு வர வேண்டிய சிறப்பு பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனால் இங்கிருந்து சென்னையிலிருந்து எந்த பேருந்துகளும் வரவில்லை. இன்று காலை தான் அந்த பேருந்துகள் எல்லாம் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக வந்திருக்கிறது. அதுமல்லாமல் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை போன்ற பல்வேறு இடங்களுக்கு இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் தற்போது சென்னையை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா சாலைகள் சீராக இருப்பதனால் பயணிகள் அது வழியாக சென்னைகளுக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பேருந்து வழித்தடங்களில் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லாததனால் பயணிகள் தற்போது பேருந்து மூலமாகத்தான் சென்னைக்கு வந்து கொண்டிருக்காங்க.